உறவுகள் அனைவருக்கும் சிந்தனைக்களம் நிகழ்ச்சி மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கடன் யாரெல்லாம் வாங்க முடியும், ஒரு நபர் அதிகபட்சமாக எவ்வளவு கடன் வாங்க முடியும், இதுதான் இந்த காணொலியினுடைய ஒரு கருத்து. அதாவது முன்பெல்லாம் யாருக்கு வேண்டுமானாலும் கடன் கொடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. ஒரு தனி மனிதனுடைய சிபில் ஸ்கோர் என்று சொல்வார்கள். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டும் உங்களுடைய பேன் கார்டும் அந்த இரண்டு தரவுகளையும் வைத்து சிபில் ஸ்கோர் என்று ஒரு ஸ்கோர், அதாவது ஒரு தனி மனிதனுடைய சிபில் ஸ்கோர் 900 என்று சொல்வார்கள். அந்த 900லிருந்து ஒவ்வொரு மனிதனும் எத்தனை கடன்கள் வாங்கியிருக்கிறார்களோ அதை பொறுத்து அவருடைய சிபில் ஸ்கோர் ஏற்ற இறக்கமும் இருக்கும். அதாவது நீங்கள் நிறைய கடன்களை வாங்கி அந்த கடனை சரியான முறையில் சரியான தவணையில் கட்டினீர்கள் என்றால் உங்களுடைய சிபில் ஸ்கோர் ஓரளவுக்கு இருக்கும். அதாவது ஒரு தனி மனிதனுடைய சிபில் ஸ்கோர் 700க்கு மேலே 750க்கு மேலே இருந்தால் அவர் பண விஷயத்தில் கொஞ்சம் நாணயமானவர் என்று அர்த்தம். ஒருவருடைய சிபில் ஸ்கோர் 800 இருந்தால் அவர் பண விஷயத்திலே மிகவும் நாணயமானவர் என்று அர்த்தம். ஒருவருடைய சிபில் ஸ்கோர் 850க்கு மேலே இருந்தால் அவரை நம்பி எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் கொடுக்கலாம் என்று அர்த்தம். ஒருவருடைய சிபில் ஸ்கோர் 700க்கும் கீழே இருந்தால் அவர் நிறைய கடன்களை வாங்கி கட்டி முடிக்கப்படாமல் இருக்கிறார் என்று அர்த்தம். ஒருவருடைய சிபில் ஸ்கோர் 600க்கும் கீழே கடந்து விட்டதென்றால் அவரை நம்பி எந்த ஒரு கடனும் கொடுக்கக்கூடாது என்று அர்த்தம். இப்படி சிபில் ஸ்கோர் பொறுத்து ஒவ்வொருடைய கடனும் நிர்ணயிக்கப்படுகிறது. இதில் நீங்கள் எந்த வகை என்பதை கண்டறிந்து அதற்கு பிறகு தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் அல்லது தனியார் மயமாக்கப்பட்ட வங்கிகளிலும் கடனை கேட்டு பெறலாம். இந்த கடன் பெறுவதற்கு உண்டான உச்ச வரம்பு, வயது வரம்பு 60க்குள்ளாக இருக்க வேண்டும். நாம் ஏதாவது ஒரு தொழில் செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்மளுடைய மாத வருமானத்தின் அடிப்படையில் எந்த கடனாகட்டும் கிடைக்கும். இந்த சிபில் ஸ்கோர் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக அவசியம். அதை சரிவர நீங்கள் பாதுகாத்தால் மட்டுமே ஒரு கடனை வாங்க முடியும். இதுவரை எங்களுடைய இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக மிக நன்றி. மேலும் இது போக நிறைய கருத்துக்களை உங்களுக்கு பதிவிடுவதில் சிந்தனைக்களம் நிகழ்ச்சி ஆகிய எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இதுவரை கண்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.